அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற நீங்கள் ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைத்து கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு நாம் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலோ தீப ஒளியலை வச்சா அந்த வேண்டுதல் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபடுவது போல எலுமிச்சை பழத்திலும் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எந்த நாளில் எந்த கிழமையில ஏற்றினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டத்தையும் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ராக கால நேரத்தில் எப்படி தீபம் ஏற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வழிபாடு செய்வது நம்மளுடைய வேண்டுதல் கஷ்டத்தை நீக்குவதற்காக தான் நம்ம தெய்வத்திற்கு பல பரிகாரங்களும் வழிபாடு முறைகளும் மேற்கொள்கிறோம். எத்தனை விதமான பொருட்களால் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலும் அவற்றில் அகல் விளக்கில் ஏற்றக்கூடிய தீபமும் இந்த எலுமிச்சையில் ஏற்றக்கூடிய தீபமும் ரொம்பவே சிறப்புங்க. எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா தெய்வீக கனின்னு சொல்வதால் அதில் நம்ம விளக்கேற்றி வழிபடும் போது இறைவனுடைய அருளும் நமக்கு விரைவில் கிடைப்பதோடு இல்லை, நம்முடைய வேண்டுதலோ விரைவில் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இறை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அம்மன் மற்றும் பைரவ வழிபாட்டுக்கு சிறப்பான ஒரு தீபம்னா அது எலுமிச்சை பழத்தில் ஏற்றக்கூடிய தீபங்க. இதே தெய்வீக கனின்னு சொல்லியிருக்கோம். முக்கணிகளான மா பலா வாழை சொல்வதை போல இதில் இருக்கக்கூடிய பூச்சி அரித்து அவற்றின் தன்மை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எலுமிச்சை அப்படி கிடையாதுங்க. காய்ந்து போனாலும் அழுகி போனாலும் அதன் தன்மை எப்போதும் மாறாமல் இருக்கும். இந்த எலுமிச்சை பழத்துக்கு எதிர்மறை ஆற்றலையும் தெய்வீக தன்மையும் இருக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குங்க. இது நேர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியது. இதனால் அனைத்து தெய்வ வழிபாட்டிற்கும் நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சூலாயுதத்துக்கு எலுமிச்சை பழம் குத்தி வைப்பது திருஷ்டி கழிப்பதற்காக நம்ம செய்கிறோம். அதே போல் எந்தெந்த நாட்களை விளக்கு ஏற்றலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். அதிலோ ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நேர்மறையான ஆற்றலை தரும். அதே போல் இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக நறுக்கி அதில் இருக்கக்கூடிய சாற்றை பிழிந்துட்டு பழந்தோலை உட்புறமாக திருப்பி கிண்ணம் போல மாற்றிய பிறகுதான் அதில் நெய்யிலினா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு முன்னாடி நேராக எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் ஓம் சாமுண்டாயே விச்சே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தீபம் ஏற்றும் போது சொல்லுங்க. இந்த எலுமிச்சை விளக்கேற்றிய பிறகு அம்மனை நினைத்து 9 முறை இல்லைனா 21 முறை என்ற எண்ணிக்கையில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. இந்த விளக்கு எப்போதுமே ஜோடியாக தான் ஏற்றணும், ஒற்றை தீபம் மட்டும் ஏற்றாதீங்க. இந்த எலுமிச்சை தீபத்தை கோவில்களில் மட்டுமே ஏற்ற வேண்டும், வீடுகளில் ஏற்றி வழிபடாதீங்க. வீட்டில் விளக்கேற்றுவதாக இருந்தீங்கன்னா அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு போன்ற விளக்குகளை பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சை விளக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. மேலும் எந்த கிழமையில் ஏற்றினா என்ன பலன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாரத்தில் 7 நாட்களுக்கு 7 மாதிரியான பலன்கள் உண்டுங்க. அதில் முதலாவதாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் தீபம் ஏற்றினா தீராத நோயால் அவதிப்படுபவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகுகால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுவதன் மூலம் உங்களுடைய நோய்கள் பார்த்தீங்கன்னா விரைவில் குணமடையும். அதே போல் செவ்வாய்க்கிழமை மாலை 3 to 4:30 மணி வரையிலான ராக காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி துர்கை அம்மனை வழிபட்டிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகுங்க. அதே போல் சொத்து பிரச்சனை, திருமணத்தில் தாமதம் உண்டாகுதா, வேலை கிடைக்குன்னு வெள்ளிக்கிழமை நாள் காலை 10:30 முதல் 12 மணி வரையிலான ராக காலத்தில் துர்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுங்க. தடைப்பட்ட விஷயங்கள் விரைவில் சரியாகும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமையிலும் ராக காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வந்தால் ராகு தோஷம் நீங்கும், செவ்வாய் தோஷமும் நீங்கும்,
கடன் பிரச்சனைகள் குறையும். கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வு தரும். அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பைரவ வழிபாட்டுக்குரியதாக இருப்பதால் இந்த நாளில் பைரவ சன்னதியில் எலுமிச்சை விளக்கு ஏற்றினா எதிரிகளுடைய பயம் நீங்கிடுங்க. நீண்ட நாள் தீராத கஷ்டம் நிச்சயம் தீர்வுக்கு வரும். அதே போல் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக நீங்கள் வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் துர்கைக்கு 2 எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்குங்க. மேலும் இந்த தேரியால் ஏற்றினா என்ன மாதிரியான பலன் கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற பருத்தி துணியால் செய்யப்பட்ட திரியை கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரும். அதே போல் தாமரை தண்டு திரி கொண்டு விளக்கேற்றினா முன்ஜென்ம பாவங்கள் விலகும். பஞ்சு திரி கொண்டு விளக்கேற்றினா அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்துக்கு தீய சக்தியை விரட்டக்கூடிய சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதனால்தான் சில வீடுகளில் இன்னுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு சுற்றி போடக்கூடிய வழக்கத்தில் இருக்குது. இந்த ராககால பூஜையில் தான் எலுமிச்சை விளக்கேற்றுன்னு எந்த புராணத்திலும் நாம் குறிப்பிடவில்லைங்க. ஆனால் காலங்காலமாக இந்த ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. தீய சக்திகளை பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சை பழக்கத்துக்கு இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 9 ராக காலங்களில் துர்கை பூஜையை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தீய சக்திகளினுடைய கெடு பலன்கள் நீங்கும். அதே போல் எலுமிச்சை பழத்தை சரிபாதியாக நறுக்கி பிழிஞ்சிட்டு அதன் மூடியை திருப்பி அதில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ ஊற்றி விளக்கேற்றி அம்மன் முன்னாடி வைத்து பக்தர்கள் வழிபடுவீங்க. அம்மனுக்குரிய வழிபாட்டின் போது எலுமிச்சை தீப வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. நீங்கள் ராககால நேரம் தொடங்கிய பிறகுதான் இந்த எலுமிச்சை பழத்தை நறுக்கணும். அதற்கு முன்னாடி நறுக்கி எடுத்து வைக்காதீங்க. எலுமிச்சை தேவக்கண்ணின்னு சொல்லுவாங்க. அதனை நறுக்கும்போது தோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பழத்தை நறுக்கும் போது ஐம்னு சரஸ்வதியின் பீஜை மந்திரத்தை சொல்லுங்க. பழத்தின் சாறை பிழிஞ்சிட்டு மூடியை வெளிப்பக்கமாக திருப்பும்போது மகாலட்சுமிக்குரிய க்ரீம்னு மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப நல்லது, ரொம்பவே அவசியங்க. தூய்மையான புதிய பஞ்சு திரியை எலுமிச்சை மூடியில் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை ஊற்றும் போது கிளிம்னு தேவியின் மந்திரத்தை சொல்ல வேண்டும். எலுமிச்சை விளக்கை ஏற்றும் போது சாமுடாய விச்சேன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றுங்க. இந்த சொல்லுக்கு முப்பெரு தேவியரான அம்பிகை, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோரின் அருளை ஒரு சேர உங்களுக்கு தரக்கூடிய சண்டிகா தேவியின் அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இந்த தீபத்தை அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் ஏற்றாதீங்க. விளக்கினை ஜோடியாக தான் வைக்கணும். தீப ஒளி அம்மனை நோக்கியபடி பார்த்துக்கோங்க. பூஜையின் போது அம்மனுக்கு இந்த நாளில் மல்லிகை பூ இல்லைன்னா மஞ்சள் சாமதி பூ மட்டுமே சாத்துங்க. அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அம்பிகையின் பெயரில் அர்ச்சனை செய்ய பின்னரே விளக்கேற்றணும். விளக்கேற்றிய பின்னர் 3 சுற்றுகளும் வளம் வந்து நமஸ்காரம் செய்திடுங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா 20 நிமிடங்கள் அங்கேயே அமர்ந்துருங்க. அப்போது துர்கையினுடைய மந்திரங்கள் இல்லைன்னா பாடல்களை உச்சரித்தவாறு இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக உடனே கோயிலை விட்டு வெளியேற வேண்டாம். ராகுவால உண்டான கஷ்ட நிவர்த்தி பூஜை நவகிரக சுற்றுவது கூடாது. மேலும் வீடு திரும்பி பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஊதுபதிகள் ஏற்றி கற்பூர ஆராதனை செய்திருங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஏற்றிய தீபம் அடையும் வரை வெளியில் போகாதீங்க. இப்படி 9 வாரங்கள் செய்து வந்தீங்கன்னா வேண்டிய பலன் நிச்சயம் நடக்கும். வீட்டில் எலுமிச்சை விளக்கேற்றி மற்றும் வழிபடாதுங்க. அதற்கு பதிலாக அகல் விளக்கு ஏற்றி வழிபடலாம். இந்த எலுமிச்சைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருப்பதால் அம்பிகையின் திரிசூலத்தில் ஒரு அங்கமாகவே இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை வீட்டில் நுழையாமல் தடுக்க எலுமிச்சை 2ஆக நறுக்கி அதை குங்குமத்தில் ஒத்தி வாசல் கதவின் இருபுறமும் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கந்துஷ்டி விலக எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுவது நல்லதுங்க. எலுமிச்சையால் துர்காதேவிக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீர்வாகும். குறிப்பாக இந்த தீப வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் கந்துஷ்டி துஷ்ட சக்திகளை அளித்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமை மாலை ராக காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் தேவையற்ற சிக்கல்களை நீக்கி நிம்மதியை தரும். நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும்னா மனமுருகி வேண்டிக் கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுங்க. நீண்ட நாள் கோரிக்கையை நிச்சயம் அந்த அம்பாள் நிறைவேற்றி தருவா. 2
பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தீபத்தை வெள்ளிக்கிழமை நாள ராகு காலத்தில் ஏற்றினாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் சுப காரியங்கள் உண்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.